அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும், என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், உலகமெங்கும் பரவி வாழும் என் தமிழீழ சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். இன்று ஒரு ஜாதகர் மதுப்பழக்கம் உடையவர் என்பதை மிக எளிதாக கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிற ஜோதிட சூட்சமங்கள் தான் இன்று பார்க்க போகிறோம். பெரும்பாலும் ஒரு ஜாதகத்தில் குரு, சனி, செவ்வாய் சேர்க்கை மூவரும் சேர்ந்தோ அல்லது மூவரும் திரிகோண அமைப்புகளிலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு குடிப்பழக்கம் உண்டாகும். இதைவிட இன்னும் பல கருத்துக்கள், இன்னும் பல சோதிட சூட்சமங்கள் மது அருந்தும் பழக்கமுடையவரை கண்டுபிடிப்பதற்கு இருக்கின்றன. இருந்தாலும் மிக எளிதாக ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் மிக எளிதாக அந்த ஜாதகர் குடிப்பழக்கம் உடையவர் என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது? சில உதாரணங்களை மிக தெளிவாக பொறுமையாக விளக்கி கூறுகிறேன். அனைவரும் அறிந்து பலனடைய. லக்கணாதிபதி, அதாவது ஜாதகர் என்பவர் லக்கணாதிபதி. 6ஆம் இடம் என்பது மதுபான கடை, மதுபானகம், தவறான செயல்கள், தவறான பழக்க வழக்கங்கள், ஆபத்தான வளைவு. இப்படி 6ஆம் இடம்தான் அந்த தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தும் இடம். அதுதான் மதுபான கடை. ராகு தான் மதுபானகம், ராகு தான் போதைப் பொருள். அப்போ லக்னாதிபதி, 6ஆம் அதிபதி, ராகு தொடர்பு, இந்த மூவரும் இருந்தால் அந்த ஜாதகர் குடிப்பழக்கம் உடையவர், மது அருந்தும் பழக்கம் உடையவராக இருப்பார். இதை சில எடுத்துக்காட்டுகளோடு நான் உங்களுக்கு விளக்கும் போது இது நன்றாக புரியும். சில லக்கணங்களையும் அந்த கிரக இணைவுகளையும் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குகின்றேன். பொறுமையாக கேட்டு தெளிவாக பயன்பெறுக. ஒரு ஜாதகர் கடக லக்கணம், லக்னாதிபதி சந்திரன் தனுசு ராசியில் 6ஆம் இடத்தில் உள்ளார். கடக லக்கணம், சந்திரன் 6இல். சந்திரனோடு 6க்குடைய குரு அங்கே ஆட்சி. குருவுக்கும் சந்திரனுக்கும் சேர்க்கையில் உடன் தனுசில் ராகு. லக்னாதிபதி 6க்கு வந்துவிட்டார். 6ஆம் அதிபதி தொடர்பு வந்துவிட்டது. ராகு தொடர்பும் அங்கே வந்துவிட்டது. இந்த ஜாதகர் மது அருந்தும் பழக்கமுடையவர். இந்த லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவன் 6, 8, 12 மறைந்தால் அந்த ஜாதகர் தினசரி மது அருந்தும் பழக்கம் உடையவர், மதுவுக்கு அடிமையானவர் என்று பொருள். இதில் லக்னாதிபதி சந்திரனுக்கு சாரம் கொடுத்த கேது லக்கணத்துக்கு 12. இந்த ஜாதகர் தினசரி மது அருந்தியே ஆக வேண்டும். அடுத்த உதாரணம், ஒருவர் மீன லக்கணம், லக்கணத்தில் ராகு, லக்கணாதிபதி குரு, 7ஆம் இடம் கன்னியில். அவ்வளோதான், 2 கிரகம்தான். லக்கணத்தில் ராகு, 7ஆம் இடம் கன்னியில் குரு. குரு சூரியன் சாரம். லக்கணத்தில் உள்ள ராகு, லக்கணாதிபதி 6க்குடையவன் சாரம், லக்கணாதிபதி 6, லக்னாதிபதி ராகு தொடர்பு வந்துவிட்டது. இந்த ஜாதகர் குடிப்பழக்கம் உடையவர். இந்த லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்த சூரியன் கடகத்தில், திரிகோணத்தில். இந்த ஜாதகர் மது அருந்துவது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது, ரகசியமாக குடிப்பவர். இன்னொரு உதாரணம், மிக எளிமையான விளக்கம். மிதுன லக்கணம் ஒரு ஜாதகர், லக்னாதிபதி புதன் 5ஆம் இடம் துலாம் ராசியில் உள்ளார். உடன் கேது, 7ஆம் இடம் மேசத்தில் ராகு. லக்னாதிபதி புதன் 6க்குடைய செவ்வாய் சாரம்.
லக்னாதிபதி 6 தொடர்பு, மேசத்தில் உள்ள ராகு தொடர்பு. இந்த ஜாதகர் மது அருந்து பழக்கம் உடையவர். அடுத்து கும்ப லக்கணம். லக்னாதிபதி துலாம் ராசியில், 6 சந்திரன் துலாம் ராசியில் 1-6 தொடர்பு வந்துவிட்டது. அங்கே இவர்களோடு சுக்கிரன் நிற்கின்றார் ராகுசாரத்தில். ராகு தொடர்பு வந்துவிட்டது. கும்ப லக்கணம், லக்னாதிபதி துலாம் ராசியில், 6 சந்திரன் தொடர்பு, உடன் உள்ள சுக்கிரன் ராகுசாரம் 1-6 ராகு தொடர்பு வந்துவிட்டது. இந்த ஜாதகர் குடிப்பழக்கம் உடையவர். அடுத்தாற் போல தனுசு லக்னம். லக்னாதிபதி 2ஆம் இடத்திலே, 6 சுக்கிரன் சேர்க்கை, 8ஆம் இடத்திலிருந்து ராகு தொடர்பு, 1-6 ராகு தொடர்பு. இந்த ஜாதகர் குடிப்பழக்கம் உடையவர். பெரும்பாலும் இந்த 1-6 ராகு தொடர்பில் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் கேந்திர திரிகோணங்கள் நின்றால் அந்த ஜாதகர் குடிப்பது பெரும்பாலும் வெளியில் தெரியாது. தேவைப்பட்டால் மது அருந்துவார், இல்லையெனில் மது அருந்த மாட்டார். அது அவருடைய விருப்பம், அவ்வளவுதான். அதே லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் 6-8-12 மறைந்து விட்டால் இந்த அமைப்பில், அதாவது லக்னாதிபதி 6 தொடர்பு ராகு தொடர்பில் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் 6-8-12 மறைந்து விட்டால் அல்லது 6-8-12 கூடையவராக இருந்தால் அந்த ஜாதகர் மது குடித்து தீர வேண்டும் என்ற கட்டாய பழக்கம் உள்ளவர். இவர்கள் மது நோயாளிகள். இந்த அமைப்பில், அதாவது மது அருந்தும் பழக்கம் நிரந்தரமாய் உடையவர்கள், மதுவுக்கு அடிமையானவர்களை நாம் இப்படித்தான் பிரித்து பார்த்து பலர் அறிய வேண்டும். சில பேர் குடித்துவிட்டு பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்து கொள்வார்கள். சிலர் குடித்துவிட்டு வீட்டில் உறங்கி விடுவார்கள். குடிப்பதே தெரியாது. அவர்கள் இரகசியமான குடிகாரர்களாக இருப்பார்கள். இந்த குடித்துவிட்டு பொதுவெளியில் ரகளை செய்பவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால், இந்த லக்னாதிபதி 6ஆம் அதிபதி ராகு தொடர்பு இருந்து அந்த ஜாதகர் குடிப்பழக்கம் உடையவராக இருந்தால் அவருடைய ஜாதகத்தில் 5 குடையவனும் 9 குடையவனும் பலமாக கெட்டுப்போயிருந்தால் அந்த ஜாதகர்கள் வெட்கமறியாது பொதுவெளியில் ரகளை செய்பவர்களாக இருப்பார்கள். இந்த போல அமைப்பு இருந்து 5 குடையவனும் 9 குடையவனும் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் பொதுவெளியில் குடித்துவிட்டு ரகளை செய்வதை அநாகரிகமாக கருதி தவிர்ப்பார்கள். நாகரிகமாக கடந்து செல்வார்கள். இதான் குடிகாரர்களை இப்படி தான் பிரிக்க வேண்டியது. யார் கொஞ்சமாக குடிப்பா, யார் அதிகமாக குடிப்பா, யார் மது நோயாளியாக இருப்பார்கள், யார் வெளியில் தெரியாமல் மது அருந்துவார்கள், யார் குடித்துவிட்டு பொதுவெளியில் ரகளை செய்வார்கள் என்பதை பலவாரியாக நாம் பிரித்து பார்த்து பலர் அறிய முடியும். அனுபவம். ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களையும் உள்வாங்கி ஒவ்வொரு ஜாதகத்திலும் பொருத்தி பார்த்து பலன் உரைத்து அந்த பலன்களை சேகரித்து உறுதி செய்து வைத்து கொள்ள வேண்டும். ஒரு ஜோதிடருக்கு அது முக்கியமான கட்டாயமான கடமை. பிடித்திருந்தால் லைக் செய்க, சப்ஸ்கிரைப் செய்க. தொடர்ந்து ஆதரித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன்.